ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒன் பார்ட் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுக்கு நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 1 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த துவரம் பருப்பையும் அரிசியும் நல்லா அலசிட்டு நல்லா கழுவி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். இந்த சாம்பார் சாதத்துக்கு நான் கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன முள்ளங்கி எடுத்திருப்பேன். இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. நல்லா கழுவி ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த காய்கறியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது ஒரு 2 ஸ்பூனும், சாம்பார் பொடி 1 ஸ்பூனும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா போடாமல் விட்டுடலாம். அப்புறம் கொஞ்சமாக புளி கரைச்சி, புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். நிறைய புளி ஊற்ற வேண்டாம். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 4, 5 விசில் விட்டுடணும். 4, 5 விசில் விட்டால் நல்லா குழஞ்சி வந்துடும். 5, 6 விசில் கூட விடலாம் நல்லா குழையிறதுக்கு. அடுத்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த விசில் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் இது மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி வச்சுக்கலாம். சுடு தண்ணி வச்சு இதில் சுடு தண்ணியை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கா, நமக்கு வந்து இது கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதில் நம்ம தேவையான அளவுக்கு சுடு தண்ணி வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்ம இந்த சாம்பார் சாதம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு அது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நம்ம தாளித்ததை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலரிட்டு இதில் ஒரு கையளவு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டு இதை கலரி விட்டோன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.